அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு அப்பாடா என நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவிற்கு மிக முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியின் காரணமாக கன்னிராசினியர்களான உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் இவை நடந்தே தீரும். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகும். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பல்வேறு கிரகங்கள் இருக்கின்றன. இவைகள் உங்களுடைய ஆற்றலை அதிகரிக்கும் விதத்தில் இருக்குதுங்க. குறிப்பா சூரியன், ராகு, செவ்வாய் முதலிய கிரகங்கள் உங்களுக்கு வரும் பகையை போக்கி நன்மையை செய்யும் விதத்தில் அமைகிறதுங்க. பகை என்பது மனதில் உங்களை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய தடைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி ஒன்றையே இலக்காக கொண்டு உங்கள் வழி நடத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் வலுப்பெற்று இருப்பதால சிலருக்கு கடன் பிரச்சனை குறையுங்க. இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உறுதியளிக்க அதற்கு தசாபுக்தி உதவ வேண்டுங்க. உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். இவ்வளவு நாட்களாக உடல் உபாதைகளால் அவதியுற்று வந்த உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் உடற்பயிற்சிகளை கவனமாக உடற்பயிற்சிகளை கவனமாக செய்வது நல்லது. அதே போல் இத்தருணங்கள்ல எடுத்தோம் கவுத்தோம் என தடாலடியாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இத்தருணங்கள்ல வேலைகள் ஒன்று மாற்றி ஒன்று வந்து கொண்டே இருக்கும். எதை செய்வது எதை விடுவது என்பது கவனமாக இருங்க. அதே போல் தேவையில்லாத வேலைகளை செய்து தேவையான சில விஷயங்களை கோட்டை விட்டு விடுவீங்க. அதனால் அதிக கவனத்தோடு செயல்களை மேற்கொள்வது நல்லது. அலுவலகத்திலும் அரசு பேச வேண்டாங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருந்தாலே போதும். அதே போல் நிர்வாகத்தினரை பற்றியோ அல்லது மேலதிகாரிகளை பற்றியோ யாரிடமும் எதற்காகவும் பேச வேண்டாங்க. சக ஊழியர்களுடன் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வது, அவர்களுடைய சொந்த விஷயங்களில் நீங்கள் தலையிடுவது ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. மேலதிகாரிகளோடு இணக்கம் வேண்டுங்க. 7ஆம் இடத்தில் சில நன்மைகள் இருந்தாலும் கூட நண்பர்களாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனை வருவதற்கு வழி உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. இது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மிக முக்கிய 5 கிரகங்களோடு செவ்வாய் இணைகிறார் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில். அதாவது சனியோடு செவ்வாய் சேர்வது அவ்வளவு நல்லதல்லங்க. பொதுவா இது போன்ற நேரங்களில் இறை வழிபாடும் யோசித்து செயல்படுவதுமே உங்களுக்கு நன்மை தருங்க. எதிரிகள் பலம் மேலோங்கி இருக்கும். இந்த நேரத்தில் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் தாக்கங்களை சமாளிக்க முன் யோசனை மிக மிக அவசியங்க. இருந்தாலும் குரு பார்வை குடும்பத்தில் பதிவதால கடைசி நேரத்தில் கைகூடி விடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கிய 6 கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சனி, ராகு ஆகிய 6 கிரகங்கள் அனைத்தும் ஒன்றாக இணையும் போது எதிர்பாராத நன்மைகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்கு. விரையாதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பதால் விரயங்கள் குறையுங்க. அதுவும் அந்த விரயங்களும் சுப விரயங்களாக அமையும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் உண்டு. உத்தியோகத்தில் வரவேண்டிய சம்பள உயர்வு வந்து சேருங்க. அதிகாரிகளின் அனுகூலம் நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க. பிள்ளைகளின் முன்னேற்றம் திருப்தி தரும் விதத்தில் அமையிருக்குது. தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைய இருக்காங்க. இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு என்பது கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில்
இடத்தில் சஞ்சரித்து வரும் சுக்கிரன் 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்திற்கு செல்கிறார். அது மட்டுமின்றி அங்கு உச்சம் பெறுகிறாருங்க. இதனால் உங்களுடைய ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உச்சம் பெறுவது கன்னிராசினியர்களான உங்களுக்கு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் குடும்ப முன்னேற்றம் கூடுங்க. கொடுக்கல் வாங்கலில் திருப்தி நிலை ஏற்பட இருக்கு. கடுமையாக முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்கள் இப்போது துரிதமாக நடைபெற இருக்குதுங்க. அண்ணன் தம்பிக்குள் இருந்த பிரச்சனைகள் மாறும். அதே போல் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் மிக முக்கிய கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாருங்க. அதாவது 6ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் இந்த மார்ச் மாதத்தினுடைய முற்பகுதியில 7ஆம் இடத்திற்கு சஞ்சரிக்க போகிறார். இதனை கண்டகச்சனி என்று சொல்வது வழக்கம். அதற்காக நீங்கள் பயப்பட வேண்டாங்க. குரு வீட்டில் சனி சஞ்சரிப்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாதுங்க. இருந்தாலும் ஆரோக்கிய தொல்லைகளும் ரண சிகிச்சைகளும் ஏற்படலாம். அதனால் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல மருத்துவ செலவு அதிகரிக்கும். இதனால் மன வருத்தமும் அதிகரிக்க இருக்குதுங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லதுங்க. மேலும் சனி கவசம் பாடி சனி பகவானை வழிபட்டால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படுங்க. அதே போல் சனியினுடைய பார்வை பதியும் இடங்கள் கன்னிராசினியர்களான உங்களுக்கு புனிதம் அடைகிறதுங்க. உங்களுடைய முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். உங்களுடைய ராசிநாதன் புதன் சனிக்கு நட்பு கிரகம் என்பதால் பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல. பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. தாயினுடைய உடல் நலத்துல கவனம் தேவை. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகல இருக்கு. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. அதே போல வளர்ச்சி கூடுங்க. தேவைகள் பூர்த்தியாகும். தெளிந்த சிந்தனை மேலோங்குங்க. திடீர் பயணங்களால் செலவுகள் அதிகரிக்குங்க. வாகன மாற்றம் நிச்சயம் உண்டு என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தில் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயருங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பணியாளர்களிடம் கவனம் தேவை. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் ஏற்படலாம். கலைஞர்களுக்கு முயற்சியின் பேரில் ஒப்பந்தங்கள் வருங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் கூடுங்க. அதே போல இத்தருணங்கள்ல சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. இந்த மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு சிலர் வீடு, நிலம் அல்லது விவசாய நிலம் வாங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அந்த வகையில் இந்த மாதத்துல கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் அனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தம் வழங்கும் வழிபாடாக அமைகிறது.